குட் ஈவினிங் டு ஆல். சூப்பராக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு சார். அதோட அப்டேஷன் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,141, ஹை பார்த்திங்கன்னா 25,300.95, லோ பார்த்திங்கன்னா 24,919.80ங்க. நம்மளோட டவுன் சைடு லெவல் வந்து 25,070, கரெக்டாக 10:40க்கு ஆக்டிவேட் ஆச்சு கால் சார். 25,070 பிரேக் பண்ண உடனே 24,919.80 வரைக்கும் போயிருக்கு. 151 பாயிண்ட் நிஃப்டியோட பொசிஷன் சார். நம்ம 151 நம்ம கேட்ச் பண்ண நம்ம ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் நிஃப்டி டார்கெட்டு ரீச்சிடு சார். அதேமாரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,142, ஹை பார்த்திங்கன்னா 59,447.35, லோ பார்த்திங்கன்னா 58,278.60. நம்மளோட லெவல் 59,120 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடு கரெக்டாக 9:55க்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு சார். 59,120 பிரேக் பண்ண உடனே 58,278.60 வரைக்கும் போயிருக்கு. 842 பாயிண்ட்டு. நம்ம இவ்வளவும் நம்ம வைக்கிறதுல ஸ்டாண்டர்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200. இது எனக்கு டார்கெட் அச்சீவ்டு சார். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,950 அப்சைடு, 81,700 டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 81,794.65, ஹை பார்த்திங்கன்னா 82,407.05, லோ பார்த்திங்கன்னா 81,124.40. 10:25க்கு நம்மளோட லெவல்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு சார். 81,700 பிரேக் பண்ண உடனே 81,124.40 வரைக்கும் வந்திருக்கு. டோட்டலாக 576 பாயிண்ட்டு சார். நம்ம 576 இல்லை, ஸ்டாண்டர்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டு டார்கெட் அச்சீவ்டு சார். இதான் சார் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஸ்டாக்கை இன்ட்ராடேயில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் நிஃப்டி செக்டாரை நம்ம லெவல் பிரேக் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள். பேங்க் செக்டாரை பேங்க் லெவல் பிரேக் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள். சென்செக்ஸை அது மாதிரி பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் பண்ணலாம். லாங்கில் யாராவது பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சார். அது தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை நான் காமனாக வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் டெய்லியோடது கொடுத்துட்ருக்குறேன். வீக்லியோடதும் தர்றேன். ஆப்ஷன் செல்லிங்கு தர்றேன். வேறு ஏதாவது வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். சேனல் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் சார் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ரீச் ஆகும். இது இல்லாமல் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2 லெவலும் பிரேக் ஆகலை, மிடிலாக இருக்குன்னா அதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது சார். நான் ரெடி பண்ணுறேன். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிக்னல்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் உங்களுக்கு லிங்க் தர்றேன். நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைவாக உங்களுக்கு தர்றேன். பாருங்கள், நீங்கள் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் எனக்கு ஒரு மினிமம் டைமில் டெப்த் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. நான் 60 to 90 வரைக்கும் தான் சார் நிஃப்டி போகணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களோட டார்கெட் லெவல் புக் பண்ணிங்க, ரொம்ப எதிர்பார்க்காதுன்னு இன்டிமேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய வந்து குட் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி உங்களுக்கும் தேவை இருந்துச்சுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிக்னலுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார். ரீசனபிளாக இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி தர்றேன். நாளைய லெவல் சார். நிஃப்டி வந்து 25,340 அப்சைடு, 24,950 டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,157.50ங்க. பேங்க் நிஃப்டி 59,400 அப்சைடு, 58,220 டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 58,800.30. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 82,500 அப்சைடு, 81,200 டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 81,909.63. மார்க்கெட் சார் 24,850 பிரேக் பண்ணிச்சுன்னா எகைன் மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ஆகும் சார். 24 ஒரு 300 சம்திங் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா எகைன் டவுன் ஆகும். இது எல்லாமே நீங்கள் ரெடியாக இருங்க. டெய்லியிலும் ஆப்ஷனல் பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஸ்டாக் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுத்துக்குங்க. நான் கொடுக்குறது எல்லாமே வந்து லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். வேறு ஏதாவது சந்தேகங்கிறது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் ரீசனபிளாக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் சார். டார்கெட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க சார். ஒரு மார்க்கெட்டு இன்றைக்கி ரொம்ப டெப்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்கெட்டு ஸ்டாப் லாஸு
இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் முடிவெடுக்க முடியாது சார். மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓனம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டாக ஒரு டார்கெட் வச்சுங்க சார். நம்மளோட பவுண்ட்ரி டச் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக வந்து நிஃப்டிக்கு வந்து 40 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டினா ஒரு 150 to 200 பாயிண்ட்டு, சென்செக்ஸ்னா மினிமம் 200 பாயிண்ட்டு கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. இதோட ஃபீட்பேக் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது உங்களுக்கே தெரியும். வேணால் பழைய வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டு லெவல்ஸ் பார்த்து நீங்கள் சார்ட்டில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது சார். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு பண்ணாதீங்க. கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் சார். டிசிப்ளினாக பண்ணுங்கள். மார்னிங் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஏதாவது ஒரு ட்ரேடு பண்ணியாங்கிற மைண்ட் செட் வேண்டாம் சார். நம்ம லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் ட்ரேடு பண்ணால் போதும். என்னோடய சஜஷன் அது. லெவல் பிரேக் ஆகாதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நிஃப்டி அப் சைடுக்கு 25,340 டவுன் சைடுக்கு 24,950 மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,150. இவ்வளோ மேலே கீழே போகுமா நினைக்க வேண்டாம் சார். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எந்த சைடு வேணாலும் ஓப்பன் ஆகலாம். பட் நம்மளோட லெவல்ஸ் டச் பண்ணால் நிச்சயமாக வந்து அடுத்த லெவலுக்கு போகும் சார். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. நான் சொல்லணுங்கிறதுல உங்களுக்கே தெரியும் சார் நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் என்னோடது இருக்குன்ட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. நம்ம போகாமல் நிற்கணும்னா நம்ம கேபிட்டலை காப்பாற்றிக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரதே வந்து இல்லை ஏர்னிங்காக தான் சார் வர்றோம். நம்ம ஒன்றும் சேலஞ்சுக்காகவோ இல்லை அதை வந்து இது பண்ணுறக்காக இல்லை. நம்ம ஏர்னிங் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் சேஃபாக ட்ரிக்காக தெரிஞ்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியே நம்மளும் போயிட்டோம்னா சேஃப் ஆயிடும் சார். நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம வந்து நம்மளை மார்க்கெட்டு வந்து டேர்ன் பண்ணிடும். நம்மவே மார்க்கெட் டேர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.